அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் இஸ்லாமிய ஜோடி உட்பட 70 ஜோடிகளுக்கு வெகு விமரிசையாக இன்று திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனுப்பிய வாழ்த்து கடிதம் திருமண விழாவில் வாசிக்கப்பட்டது. மக்களின் முதல்வர் சார்பில் மணமக்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக குத்துவிளக்கு, குங்குமச்சிமிழ், பீரோ, சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்ட 67 வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. சீர்வரிசைகளை பெற்றுக்கொண்ட மணமக்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் ஆயிரக்கணக்கான ஜோடிகளுக்கு திருமணங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஈரோடு புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சத்தியமங்கலத்தில் உள்ள அருள்மிகு பண்ணாரி அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் இஸ்லாமிய ஜோடி உட்பட 70 ஜோடிகளுக்கு இன்று திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. திருமாங்கல்யத்திற்கான தங்கத்தாலி மற்றும் பட்டுச்சேலை, பட்டு வேட்டி மணமக்களுக்கு வழங்கப்பட்டன. ஈரோடு புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் மணமகன்களிடம் மங்கள நாணை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். மணமக்களை வாழ்த்தி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனுப்பிய வாழ்த்து கடிதத்தை திருமண விழாவில் அமைச்சர் வாசித்தார். மணமக்களுக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சார்பில் தாய் வீட்டு சீதனமாக குத்துவிளக்கு, குங்குமச்சிமிழ், பீரோ, மெத்தை, சமையல் பாத்திரங்கள், மளிகை பொருட்கள் உட்பட 67 வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. சீர்வரிசை பெற்றுக்கொண்ட மணமக்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த பிரம்மாண்ட திருமண நிகழ்ச்சியில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் மணமக்களின் உறவினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமண விழாவில் பங்கேற்ற 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.